ஹலோ எவ்ரி ஒன் இட்ஸ் தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர். நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம நிறைய வித்தியாசமான டிவைசஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். கீபோர்ட், மவுஸ், வெப் கேம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிவைசஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய டிவைசஸ்க்கு என்ன தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னா டிரைவர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். இந்த டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம போராடி கடைசியில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு யூட்டிலிட்டி எங்கேயோ பைரேட் பண்ணி ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் ஒரு நாள் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி உண்மையிலே டிரைவர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க டிரைவர் அப்டேட்டிங் டூல்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்துட்டிங்கன்னா ஐஓ பிட்டோட டிரைவர் பூஸ்டர் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கே கேட்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், ப்ரீமியமுக்கு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டிரைவர் அப்டேட் பண்ணலாம், இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஐஓ பிட் ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டி தான். பட் இன்றைக்கி அதை நம்ம அப்கிரேட் பண்ணணுமா, அப்கிரேட் பண்ணி பெய்டு வெர்ஷனுக்கு போகணுமா, உண்மையிலேயே டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட ஐஓ பிட்டோட டிரைவர் பூஸ்டர் 8 என்கிட்ட இருக்குது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அது 7 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு யூட்டிலிட்டி தான். நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஓ பிட் டிரைவர் பூஸ்டர்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போதே அது உங்ககிட்ட என்னென்ன டிவைஸில் டிரைவர் அப்டேட்டாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ யுவர் கரண்ட் டிவைஸ் வந்து இப்போ இந்த மிடில் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மறந்து போச்சு, தொழில் யுத்திங்கிற மாதிரி ஏதோ கையாளுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இங்கே சொல்ல போகிற விஷயமே வேறு என்ன அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான டிவைசஸ்க்கு வந்து இவங்க வந்து டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு போனால் இன்னும் 5 டிரைவர்ஸ் அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் பார்க்க போகிறேன். அங்கே என்னெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன் அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கும் அந்த ப்ரோக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 24.98 அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டுருக்காங்க. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 3 பிசியில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோ ஸ்கேன் அவுடேட்டட் அண்ட் மிஸ்ஸிங் டிரைவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங்கான டிரைவர்ஸ் வந்து நம்ம மேனுவலாக ஸ்கேன் பண்ண முடியும். மேனுவலாக நம்ம எப்படி ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணல இந்த ஹோம் ஸ்க்ரீனில் லாகின் இதை பூட் பண்ணால் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஓ பிட் டிரைவர் பூஸ்டர் அப்படி சர்ச் பண்ணும்போது அது ஸ்டார்டிங்கில் என்ன கேட்கணும் நமக்கு வந்து அது ஸ்கேன் பண்ண கேட்கும். கொஞ்சம் முன்னாடி ஸ்கேன் பண்ண கேட்ட மாதிரி அது ஸ்கேன் பண்ண கேட்கும். ஸோ பேசிக்கலி நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எப்போவுமே அவசியம் கிடையாது. எதனாலன்னு சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுறதுனா பேக்ரவுண்டில் அது ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது சரி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதே தப்பு. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் வர பண்ணுது அப்படின்னா இட்ஸ் தப்புக்கு மேலே தப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் வந்து நல்ல விஷயம் கிடையாது எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு அது நல்ல விஷயம் தான். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்கூல்லையோ காலேஜிலோ நிறைய டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா இது ஓகே. பட் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்டாக நான் வச்சிருக்கேன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் டாஸ்க் மேனேஜர் பார்த்துருக்கீங்களா, இதில் வந்து ஸ்டார்ட் அப்லேயே நான் மோஸ்ட் நிறைய இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்பேன். எனேபிள்டே பண்ணி வச்சிருக்க மாட்டேன். இது யார் கேட்டு எனேபிள் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்டாக நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருப்பேன், டிசேபிள் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி டிரைவர் பூஸ்டர் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண விட மாட்டேன். ஸோ எனக்கு அந்த ஃபீச்சர் தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் நம்மளோட கேமர்ஸ் எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுற காரணத்தினால் இது வந்து தேவைப்படாது அப்படிங்கிறத நான் மிகவும் ஆழ்மை வந்து அதுக்கு வேறு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஆட்டோ அப்டேட் டிரைவர்ஸ் வென் சிஸ்டம் இஸ் ஐடியல். நம்ம சிஸ்டம் ஐடியலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஐடியலாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அவங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. ஸோ அதை நம்பவே செய்யாதீங்க. பேசிக்கலி ட்ரஸ்ட் மீ இன்ஸ்டிங். சம்டைம்ஸ் நீங்கள் என்னதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, மூவி பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து அதை டிரைவர் அப்டேட் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும். உங்களுக்கு தேவையாது ஆல்ரெடி விண்டோஸில் இந்த பாடு தான் பட்டு இருக்கும். இதுக்கு மேலே இது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா 100% ஃபாஸ்டர் டவுன்லோட் ஸ்பீட். 100% பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி ஒரு ஆஸ்டிச் போட்டிருக்காங்க. 100%னா ஃபுல் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. 100% இது வரைக்கும் கிடைச்சிருக்க ஸ்பீடை விட டபுள் டைம்ஸ் உங்களுக்கு ஸ்பீட். 100னா நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க ஸ்பீடை விட டபுள் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அது நல்ல ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணுற ஸ்பீட் நல்ல ஸ்பீடு தான். ஸோ அதுக்கு மேலே ஹை ஸ்பீடில் நீங்கள் டிரைவர் அப்டேட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் தான் வச்சிருக்க போகிறீங்க. அதில் அந்த அளவுக்குலாம் அதில் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிபி கணக்கிலலாம் டிரைவர்ஸ் இருக்காது. வெறும் மெகாபைட் சைஸில் தான் இருக்கும். மொபைல் டேட்டா வச்சு அப்டேட் பண்ணிடலாம். மொபைல் டேட்டா வச்சு நீங்கள் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் அதை டவுன்லோட் பண்ணுறது, லோ ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு அவசியமே கிடையாது. ஸோ பேசிக்கலி இது பாயிண்ட்லெஸ். அதுக்கப்புறம் ஆட்டோ பேக்கப்ஸ் அண்ட் ரீஸ்டோர் பிட் ஃபார் அப்டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அனாவசியமான ஒரு விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் ஆல்
ரொம்ப பெட்டர் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் வந்து நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணணும் அடிக்கடி வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும் கம்ப்யூட்டரில். அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது பற்றி நான் ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரீஸ்டோர் பாயிண்டில் இருக்கும் பேக்கப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிடாதீங்க. கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட்லெஸ் ஒன். லைக் அகைன் இதை பே பண்ணி இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒருத்தான ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஒரு ஃபீச்சர் தான், பட் பே பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீச்சர் கிடையாது. ப்ரையாரிட்டி டு அப்டேட் த ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ். இது என்ன புது விஷயமா, புது வரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் தேவையே கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஃப்ரீ ஃபஸ்ட் அப்படிங்கிற டிரைவர்ஸ் போட்டிருக்காங்களா. அந்த ஸ்டெபிலிட்டி ஃப்ரீன்னு ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து வித்தியாசமான லைக் கான்ஃபிகரேஷன் வச்சுருப்பீங்க. அவங்க கிட்ட இருக்க டேட்டா பேஸில் வித்தியாசமான கான்ஃபிகரேஷன் இருக்கும். உங்களோடதுக்கு ஸ்டேபிளாக இருக்குமா இல்லைன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே செய்யாது. ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட்டை கண்டிப்பாக நம்பவே செய்யாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக்கு எல்லாருக்கிட்டையும் இப்போ எல்லாருமே ஒரே பைக் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். எல்லாரும் பைக்கில் அவங்க வித்தியாசமாக ட்வீன் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கணும்னு ட்வீன் பண்ணியிருப்பாங்க. லைக் ட்வீக் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃப்ளோவில் எனக்கு நிறைய ஒர்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து என்னெல்லாமோ மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற மாதிரி கான்ஃபிக் மேட்ச் ஆகவே செய்யாது. அப்படி மேட்ச் ஆனால் கூட உங்களோட நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் ரிலே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நெசசரி காம்பனன்ட்ஸ் ஃபார் ஸ்மூத் கேமிங்காக, இந்த ஸ்மூத் கேமிங்கை பற்றி நான் அப்புறமா வரேன். ப்ரையாரிட்டி டு கெட் லேட்டஸ்ட் கேம் ரெடி டிரைவர்ஸ். இந்த கேம் ரெடி டிரைவர்ஸ் இருக்குது தெரியுமா, இது ஒவ்வொரு வாட்டியும் இப்போ நிவிடியாவாக இருந்தாலும் சரி, ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருந்தாலும் சரி, நிவிடியா யூட்டிலிட்டி இருக்குது தெரியுமா. இதில் வந்து GeForce எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு இது இருக்கும். இந்த GeForce எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த GeForce எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அந்த டிரைவர் செக்ஷன் போய் பார்க்கும்போது இங்கே இருக்கும், புதுசாக ஒரு டிரைவர் வந்துச்சுப்பா அப்டேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே இந்த ஃபீச்சரை நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணுறது இங்கே ஆப்ஷன் இருக்கும். நான் அதை கூட டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபீச்சர் தேவைப்படவே செய்யாது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேமிங் காம்பனன்ட்ஸ்க்கு ஸ்மூத் கேமிங்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு நான் வரேன். ஸோ தமிழன் கேம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நியாயப்படி வந்து ஒரு வீடியோ இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் ரெஃபர் பண்ண விரும்பலை. என்ன ஒரு விஷயம்னா, இந்த வீடியோ நான் ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். 1000 வியூஸ்க்கு போகுது. எனக்கு அதை நினச்ச பெருமையாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஐஓ பூஸ்டர்னு இவங்களோட ஒரு கேம் பூஸ்டர் ஒன்று இருக்குது. இவங்களோட கம்பெனியோட தான் கேம் பூஸ்டர் ஒன்று இருக்குது. அந்த கேம் பூஸ்டரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, உண்மையிலே நல்லா தான் இருக்குதா இல்லையா, இந்த இதில் கம்பேரிஷன் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த கம்பேரிஷனில் வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா, இந்த கம்பேரிஷனில் வந்த ரிசல்ட் இந்த 94 பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கேம் பூஸ்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்க கம்பேரிஷன். கேம் பூஸ்டர் ஆன் பண்ணி வச்சிருந்தா FPS கம்மியாக கிடைக்குது. அந்த தான் அதில் லாஜிக்கான ஒரு விஷயமே. அந்த கரெக்ட் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேம் பூஸ்டர் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நீங்கள் கேம் விளையாடும்போது உங்களுக்கு நல்ல FPS கிடைக்குது. ஆன் பண்ணி வச்சிருக்கும்போது FPS கம்மியாக கிடைக்குது. இதுக்கு பேர் கேம் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நெசசரி காம்பனன்ட்ஸ் டு ஸ்மூத் கேம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களாவா, அதை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஸோ பேசிக்கலி நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு இல்லை அங்கே வந்து 60 days கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க, எனக்கு பிடிக்கலன்னா 60 days நான் ரீஃபண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தீரமானமாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னால் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பேசிக்கலி என்னோட ஒப்பீனியன் இது தான். பே பண்ணி தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் போகலாம். பட் இப்போதைக்கு என்னோட கன்க்ளூஷன், பே பண்ணி தான் நீங்கள் டிரைவர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஒரு காம்பனன்ட்டுக்கும், அது நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, நான் என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா கூட அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவர்ஸ்க்கு பே பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனுஃபேக்சர் கூட சொல்லவே மாட்டாங்க. எல்லா டிரைவர்ஸுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். டிரைவர்ஸே ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து டிரைவர்ஸை தேடி எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு டூலுக்காக பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளோ தான் இருக்குது, பட் சாரி மன்னிச்சுக்கோங்க, ஒழுங்காக தூங்கலை. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் தமிழன். பை ஹவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.